ஹலோ கைஸ், இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் அட்டெம்ப்ட் பண்ண போகிறேன். சரியா? ஸோ ப்ராக்டிஸ் மார்க்கில் நம்ம எஸ்பிஐ பிஓக்கான மெயின்ஸ் டெஸ்ட்டு போட்டு காமிக்க போகிறோம். சரியாம்மா? ஸோ எஸ்பிஐ பிஓக்கான மெயின்ஸ் டெஸ்ட்டு இது எஸ்பிபிஓன்ட்டு மட்டும் இல்லை, ஐபிஎஸ்பிஓ எல்லாத்துக்குமே மெயின்ஸ் டெஸ்ட் போடுறேன். ஆனால் உங்கள் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும். சரியா? ஸோ எஸ்பிபிஓக்கான மெயின்ஸ் டெஸ்ட்டு போட்டு காமிக்கிறேன். உங்களுக்கே தெரியும், ஃபுல் டெஸ்ட்டு போடுறதுக்கான தைரியமும் தன்னம்பிக்கையும் கொஞ்சம் தேவைப்படுது. ஸோ இப்போ நம்ம பார்த்துருவோம். இங்கிலீஷ் என்னடா இது கம்மிங் சூனில் இருக்குது. அடா பாவிகளா, எஸ்பிபிஓ மெயின் செக்ஷன் தானாடா இவனு? அதுக்குள்ளே வந்துடுச்சு நானுங்களே. எஸ்பிபிஓ மெயின்ஸ் டெஸ்ட்டே வரலையா? வந்திருக்குமே, அந்தளவுக்கு மோசமாக இருக்க மாட்டான்னு தான் வந்திருக்குல்ல. ஓகே, ஒரு டெஸ்ட்டு தான் வந்திருக்கா? எஸ்பிஐபிஓலே ஒரு டெஸ்ட் தான் வந்திருக்கு. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த டெஸ்ட்டை போடுவோம். சரியா? ஸோ இந்த டெஸ்ட்டை போடுறது மட்டும் இல்லாமல், இந்த டெஸ்ட்டை நான் டெஸ்ட் பேட்சில் கரெக்ஷன் கொடுத்துட்ருக்கேன். டெஸ்ட் பேட்சில் வந்துட்டு 120 130 கிளாஸ் இருக்குது. எல்லாமே தரமான கிளாஸஸ்ஸு. ஸோ வேணும்னா நம்மளுடைய வெப்சைட்லேருந்து பை பண்ணிக்கிடுங்க. டெஸ்ட் பேட்ச் மொத்தமாக சேர்த்து நீங்கள் 1499க்கு எக்கச்சக்கமாக உங்களுக்கு கண்டென்ட் இருக்கும். பேசிக்லேருந்து எல்லாமே கவர் பண்ணிவிட்டு கொண்டு போயிருக்கோம். டெஸ்ட்டு சீரீஸுக்கு போயிட்டேன்னா பிளானில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு பேட்ச்சு, கம்ப்ளீட் டெஸ்ட்டு பேட்ச் உங்களுக்கு இருக்கும். வேணும்னா யூஸ் பண்ணி கொள்ளுங்கள். சரியா? இது கிடையாது, அது டிஎன்பிசிக்கு இருக்குது. இந்த இருக்குது ஏஏசி டெஸ்ட் பேட்ச். சரியா? ஸோ டெஸ்ட்டு போடுவோமா? ஓகே, வாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா, இன்னொரு நாள் இந்த இது எடுக்கணும், கிரிட்டிக்கல் ரீசனிங் டெஸ்ட்டு எடுக்கணும். கிரிட்டிக்கல் ரீசனிங் டெஸ்ட்டு எடுப்போம். இன்றைக்கி கிடையாது, ஏன்னா சத்தியமாக டைம் எடுக்காது. மெயின்ஸ் போடவே நம்மளுக்கு டைம் ஆகிடும். கிரிட்டிக்கல் ரீசனிங் என்ன கொஷின் இருக்குதுன்னு லைட்டாக பார்த்துட்டு போவோம். ஒரு ஆசையாக இருக்குது போடணுன்ட்டு கிரிட்டிக்கல் ரீசனிங்கை. சின்ன கொஷினே கொடுக்க மாட்டானுங்களா? எவ்வளோ பெருசாக கொடுத்தானுங்கன்னா நம்ம எப்படி போடுறது? என்ன இதாக இருக்குது, 30லேருந்து இருக்குது இன்ஃபரன்ஸ். 30, 31, 32, 33, 34, 35. ஏன்டா இப்படி? அடா பாவிகளா, 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ பார்த்துக்கிடுங்க எவ்வளோ முக்கியமாக இருக்குது இந்த டாபிக் அப்படின்ட்டு. சரியா? கிரிட்டிக்கல் ரீசனிங் பயங்கர முக்கியம். 10 கொஸ்டின் எடுக்கிறோம், நம்ம வந்து படிக்கிறோம். உங்களுக்காக அசம்ஷன் மட்டும் ஒரு 5 நிமிஷம், கரெக்டாக 45 வரைக்கும் நான் அந்த டெஸ்ட்டு போடுறேன். சரியா? எத்தனை கொஸ்டின் போட முடியுதுன்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு அசம்ஷன் கொஸ்டின் தான் எப்போயுமே எடுக்கணும். நீங்கள் கிரிட்டிக்கல் ரீசனிங் நம்ம கோர்சஸ் இருக்குது, கிளாஸ் இருக்குது, வேணால் பார்த்துக்கிடுங்க. சரியா? ஓகே. ஃபண்டிங், ஃபைட் எய்ட்ஸ் இதெல்லாம் which kill over 6 million people worldwide each year. Most of them in poor countries with limited resources. Okay. Both are implicit. இதுதான் ஆன்சர். 100% அதுதான் ஆன்சரு. சரியா? அசம்ஷன் எனக்கு கொஞ்சம் வரும், மற்றதை விட கொஞ்சம் நல்லாவே வரும். Zoos are premises for the captivity of animals. ஸ்டேட்டையே வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுது. ஓகே, செகண்ட் ஒன் தான், போத்து கிடையாது, செகண்ட் ஒன் தான். 38 ஸ்டேட்மெண்ட் ஆர்குமெண்ட்டு. அட பாவிகளா, இவன் மண்டே உடைப்பானடா இவன். சிச்சுவேஷன். ஓகே, ரீசன்ஸ் ஃபார் த சிச்சுவேஷன். பேராகிராஃபாக தண்டியாக கொடுத்துருக்கானுங்களேடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரீசன் ஃபார் த சிச்சுவேஷன். ஓகே, கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். வாடா என் தம்பி, வாடா. ஸ்ட்ரென்தன் வீக்கன். இது ஸ்ட்ரென்தன் வீக்கன். இன்ஃபரன்ஸ். ஓகே,
கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனுங்க. அவனை மட்டும் போட்டு போவோம். ஓகே. லிமிட் த டெய்லி மெனு டு ஜஸ்ட் அ ப்ரிப்பேர்ட் மீல்ஸ், ப்ரீமியம் மீல் ஆப்ஷன்ஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் கண்டிப்பாக வரும். செகண்ட் ஒன் வராது. ஆப்ரேஷனல் காஸ்ட் அதிகமாக இருக்குது. ஓகே. ஒன்லி ஒன் இருக்கா? சாலி முடிச்சுட்டு. Few pre-prepared premium meal options. ஃபர்ஸ்ட் ஒன் கண்டிப்பாக வரும். சரிங்களா? ஓகே. 1 and 2 தான் என்னுடைய கெஸ்ஸாக இருக்க போகுது. மோஸ்ட்லி கரெக்டாக தான் இருக்கும். International tourists have been declining over the past 3 years, while the neighboring country A, similar natural attractions, has experienced a steady increase in visitor numbers. Increasing number of travelers are choosing A. Okay. Possible reasons. Only 2 இருக்கா? ஓகே. 1 and 2 ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குமா? ஏன்னா பாசிபிள் ரீசன்ஸு. ஸோ 1 and 2. ஓகே. 4 கொஷின் போட்டிருக்கேன். எல்லா கொஷினையும் போடலை, 4 கொஷின் போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மெயினாக நம்ம இங்கிலீஷ் செக்ஷனுக்காக தான் வந்தோம். ஸோ அதை போடுவோம். இதை வந்துட்டு கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி கொஸ்டின்ஸை வந்துட்டு போட்டு பார்க்க வேண்டும், செக் பண்ணி பார்க்க வேண்டும். SPIPO லெவலுக்கு நீங்கள் உங்களுக்கு எக்ஸாம் கிளியர் ஆகுது ஆகலைங்கிறது ரெண்டாவதுங்க. பட் நீங்கள் படிக்கிற லெவல் இங்கே படிக்கிறீங்களான்னு பாருங்கள். சரியா? நெக்ஸ்ட் செக்ஷன். ஓகே. டேட்டா அனலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன். இதுக்கும் எனக்கு சம்மந்தம் கிடையாது. என்னடா பெரிய பெரிய நம்பராக போட்டிருக்கீங்க, போங்கடா. பேங்கிங் அவேர்னஸ், இதுக்கும் நம்மளுக்கு சம்மந்தம் கிடையாது. சரி, இப்போ நம்ம ஏரியா இப்போ தான் வருது, ஏற்கனவே 10 நிமிஷம் ஆயிருக்குமே. ஓகே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு 40 மினிட்ஸில் 40 கொஷின்ஸும் போட ட்ரை பண்ண போகிறேன். ஸோ கூட சேர்ந்து போடுறது முக்கியம், பாஸ் பண்ணி போடுறது முக்கியம். சரிங்களா? நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதலைங்கிறத தாண்டி பாஸ் பண்ணி பொறுமையாக தெளிவாக கிளியராக உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஃபாலோ பண்ணுங்கள். பிகாஸ் நிறைய கற்றுப்பீங்க. நான் நடுவில் டீச் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த ஒரு வாரத்துக்கு இந்த கொஷின் பேப்பரை வச்சு தான் டீச் பண்ண போகிறோம், நாளையிலேருந்து. சரியா? ஓகே, வாங்க. ஓகே. சென்டென்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டு இதெல்லாம் ஈஸி. ஸ்கோரிங். சரி, ஆர்சியை தவிர்த்துட்டு மற்ற யாரெல்லாம் இருக்கீங்க அதை மட்டும் எனக்கு சொல்லுங்கள். 8லேருந்து 6 கொஷின். ஓகே. 14 15 இதுவும் ட்ரை பண்ணலாம். நாட் வித் ஸ்டாண்டிங் ப்ரொவைடட் தட் இட் இஸ் ரிகார்டு. என்னடா ஈஸியாக இருக்குது இது, பேராஜம்பிள் இப்படி கொடுத்துருக்காங்களா? ஓகே, பரவாயில்லையே. 20 கொஷின்ஸ் கிட்ட போட முடிகிற மாதிரி இருக்கு. 29. என்னம்மா? இல்லை, நான் டெஸ்ட்டு போட்டிருக்கேன், ஒரு வேலை நான் முடிச்சுட்டு வரேன். சரி, நீங்கள் இன்னும் அப்பா போய்ட்டு வாங்க. ஓகே.
கிராமட்டிக்கலி இன்கரெக்ட். கிராமட்டிக்கலி கரெக்டாக எது மாற்றும்னு கேட்காங்க. சரியா? ஓகே. கன்சர்ன் சிட்டிசன் ரிகார்டிங் இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப். ஓகே, இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்கரெக்ட் தான். இப்போ என்ன பண்ணணும்? கரெக்ட். ரிகார்டிங் இல்லீகலி கன்ஸ்ட்ரக்ஷன் வராது. எம்ஃபசைஸ்ட் that the protection of பியும் கரெக்டாக தான் இருக்குது. must take precedence over. ஸோ சி மாற்றணும். which are prone to, இங்கே பாருங்க, that are prone, which are prone கரெக்டு தான். to environmental degradation. இதுதான் என் பிரச்சனை. இங்கே பாருங்கள், which are prone to கரெக்டு தான். ஆனால் அவன் that are prone வச்சுருந்தான்னா சி ஆன்சராக இருக்கும். which are prone to தப்புன்னு எடுத்துட்டான்னா மோர் தென் ஒன் ஆப்ஷன் இஸ் இன்கரெக்ட் ஆயிரும். சரியா? ஸோ இது பார்த்தீங்கன்னா இது நான் கரெக்டாக தான் போடுறேன்டா. சரியா? நான் கரெக்டாக தான் போடுறேன். ஏரியாஸ் தட் அப்படிங்கிறது கரெக்டு தான். ஸோ சி போட்டாச்சு. அடுத்தது ரெண்டாவது கேள்வி. ஹாவ் டேஷ் அப்சர்வ்டு தட் டிக்ளைனிங் ஃபர்டிலிட்டி ரேட்ஸ் கப்புள்டு வித். ஸோ சி அண்ட் எஃப். இதெல்லாம் போட்டு உருட்டிட்டு இருக்கவே கூடாது. சதக் சதக் அப்படின்னு முடிச்சிடணும். இவன் யார்? ஓ, பிக்யூஆர்எஸ் அரேஞ்ச் பண்ணுறதா? உனக்கு நான் அப்புறம் வரேன். In response to mounting public pressures, correct. Finance ministers indicate that while short-term subsidies could ease, okay, long-term solutions would require a combination of renewable taxation and investment in public transportation. Okay, B da. Next, national issued alerts across multiple states after meteorologists predicted unusually high rainfall. Okay. Disruption of essential services were likely. Preventive measures were not taken immediately. Okay, இதுதான் ஆன்சர். வேறு எதுவும் மாற்றி போடுறானா? கிராமட்டிக்கலி கரெக்ட் தான் கேட்குறாங்க. ஓகே, ஆல்பியட் இவனை பின்னாடி வரேன். உனக்குலாம் அடுத்த வரேன். அரேஞ்ச்மெண்ட்டுக்கு அடுத்த வரேன். 8 to 14 சினோனிம்ஸ் ஆன்டோனிம்ஸ் ஏதாவது வச்சுருக்கீங்களா? எனக்கு இம்ப்ரெஸ். ஓகே, இம்ப்ரெஸ். இம்ப்ரெஸ்ஸுங்கிற வார்த்தை. இம்ப்ரெஸ் இம்ப்ரெஸ் இம்ப்ரெஸ்னால் மனசில் பதிய வைக்கிறது. பி தான். பி அண்ட் சி ரெண்டுமே இருக்கடா. அடப்பாகிலா. இம்ப்ரெஸ் மனசில் பதிய வைக்கிறது. ஃபோர்ஸிபிளி இம்ப்ரெஸ்ட். ஓகே, போடுவோம். எக்கனாமிஸ்ட் அனலைசிங் த persistent slowdown have argued that the phenomenon cannot be attributed to CD. ஃபில்லர்ஸ் வந்துட்டு ராஜா மாதிரி நம்ம உட்காந்துருப்போம். ஏன் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃப்ளோ பிடிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். லீடு ரெண்டுக்கும் ஒரே வார்த்தை போடணும். லீடு அது கஷ்டம் அந்த கொஸ்டினு, பட் நான் சொல்லித்தரேன். லீடு ஈஸி தான். டிஸ்ரிகார்டு, இக்னோர், ஓவர்லுக். உனக்கெல்லாம் போடுறேன்டா, அவனையெல்லாம் போடுறேன் ராஜா. கொஞ்சம் வெயிட் பண்ண, அண்ணன் வரேன். யூனியன் மினிஸ்ட்ரி after consulting its and industry announced a set of regulatory aimed at simplifying procedures that have historically sectors. Okay, எவ்வளோ ஈஸியாக வச்சுருக்காங்க பாரு. in a historic judgment, landmark judgment, okay, A cannot be exercised in a manner that undermines the basic structure doctrine. cannot be exercised, negative. basic structure doctrine undermine பண்ணக்கூடாது ஆக்சுவலாக. ஸோ ஏ தான் லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். ஈகு வச்சுருக்கிறது தான் ஆன்சராக வரும். சரியா? பெஞ்ச் மார்க் ஜட்ஜ்மெண்ட் கூட வரலாம், டவுட் வருது. ஓகே, ஹிஸ்டாரிக் ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் போது லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் வேண்டாம். இவன் 23 to 28 inference fizzled out, weaken and come to an end. ரெண்டு ஆர்சி தான் இருக்குது. என்னடா அழகாக தட்டிடுவானாடானா? போடு, வாய் பேசாத, போடு. The bioethics panel commenting on
deliberating on, hold transformative potential for eradicating. D தான் கண்டிப்பாக டி தான் ஆன்சர். deliberating பேசிகிட்டு இருக்காங்க, deliberating discussing. BD. In lieu of, in assessing, okay, in assessing, C. But on the interplay between, CD. ஜெய் அண்ணன் சந்தேகப்படுறாங்கடா வேகமாக போடுறத பார்த்து. 31 to 35 synonyms. Okay. 36 unravel, வெளியே உடஞ்சி விழுறது. disintegrate, அந்த மீனிங்கில் தான் இருக்கா. quickly disintegrate. Okay. In his recorded speech informing Americans, Trump emphasized the narrow military goals of preventing, என்னடா the narrow military goals தான், preventing Iran from acquiring nuclear weapons, crippling its ballistic missile program. It's okay, ரெண்டு தப்பாக இருக்குது, நல்ல வேலை. மோர் தென் ஒன் ஆப்ஷன்ஸ் கரெக்டிங் தான் வருது. வெயிட் பண்ண சொல்லுங்கள். இன் ஆஸ் மச், சத்தியமாக கஷ்டம். சேவ் தட். ஓகே, 40 கொஷின் பார்த்துட்டேன். தெரிஞ்ச கொஷின் 14. 14 தான் டூவபிள் மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், 15 கொஷின்ஸ் போட்டேன். 8 மினிட்ஸ் ஆயிருக்கு. இனிமேல் தான் எனக்கு டைம் கன்சியூமிங் கொஸ்டின்ஸாக இருக்குது. சரியா? பட் இங்கே வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா வித்தையை கற்றுக்க போகிறேன். கற்றுட்ட வித்தையை இறக்க போகிறேன். சரியா? ஓகே. சொசைட்டி இட் செல்ஃப் must also be sufficiently developed. No one, for example, can become a creative physicist on a desert island. எஸ்பி வச்சு ஸ்டார்ட் ஆகுதா? ஓகே, எஸ்பிக்யூஆர் தான். சொசைட்டி டெவலப் ஆகணும். ஸோ ப்ரிமிட்டிவ் சொசைட்டியில் பண்ண முடியாது. அதுக்கு பிக்கு எக்ஸாம்பிள் தான் எஸ்பிக்யூஆர். ஓகே, 6 கொஸ்டின் நம்பர் 6. ஆல்பியட் ஃபஸ்ட் ஒன்று வரும். எது கனெக்ட் ஆகும் தானே கேட்டிருக்காங்க. செகண்ட் ஒன்று வரும். தேர்ட் ஒன்று வரும். பார்ப்போம். எஸ்சி லாஸ்ட்டாக வச்சு யாராவது இருக்காங்களா? எஸ்சி லாஸ்ட்டாக வச்சு ஓகே இருக்காங்க. பிஆர் ஜோடி சேர்க்குறாங்க. பிஆர் ஜோடி சேர்க்கலாமா? ஓகே, சூப்பர். பிஆர்கியூ இஸ் த ஆன்சர். இவனை கடைசியாக போடணும். 16 நாட் வித் ஸ்டாண்டிங். ஃபஸ்ட் ஒன்று வராது, செகண்ட் ஒன்று வரும், தேர்ட் ஒன்று வரும். 2 and 3. ஓகே, 17 ப்ரொவைடட் தட். ஃபஸ்ட் ஒன்று வரும், செகண்ட் ஒன்று வரும், தேர்ட் ஒன்று வராது. ஃபஸ்ட் அண்ட் செகண்ட். 19.
அப்பா QRSP இதுதான் ஆன்சராக இருக்கணும். இதுக்கா எடுக்கடா, சூப்பர். என்னடா அது கொடூரமாக வச்சுருக்கீங்க. ஒரு மார்க் எழுதுறதுக்கு நாக்கு தள்ள வேண்டியிருக்கு. இப்படி ரீட் பண்ணி வச்சிங்கன்னா எப்படி அவங்க டெஸ்ட்டை போடுவானுங்க இப்படி ரீட் பண்ண வச்சிங்கன்னா? RQSP இருக்கானா? ஓகே, எடுக்கான். 21, 22, 23, 23லேருந்து 28. ஓகே, இன்னும் 3 ஆர்சி தான் போட்டால் போதும் போலயே. 3 ஆர்சிக்கு 30 நிமிஷம் இருக்கடா என்கிட்ட. 38. PQRS. ஓகே, இந்த பேராஜம்பில் போடணும், அதை போட வைக்கணும். In as much as ஒரு மாதிரி பட்டு மாதிரி. One and two. Save that. Except that. First one வரும். செகண்ட் ஒன்று வரும். என்னடா அதே கொஸ்டினை கேட்டிருக்கீங்க? போன கொஸ்டின் இதே தான்டா இருந்துச்சு. என்னடா பண்ணுறீங்க? இதுவும் 1 and 2 தான். வரும் கேட்டிருக்காங்க, இது வரும் கேட்டிருக்காங்களா, இது வராதுன்னு கேட்டிருக்காங்களா? கனெக்டட். வரும்னு கேட்டிருக்காங்களா, வராதுன்னு கேட்டிருக்காங்களா? கேன் பி கனெக்டட். இந்த கனாட் பி கனெக்டடாக நடுவில் சொல்கிறது இந்த ஓபி பயலுக்கு தான். ஸோ 3 ஆர்சி 8 நிமிஷம் போட்டோம்னா நம்ம முடிச்சிடலாம். இந்த 3 ஆர்சியுமே நம்ம என்ன பண்ணணும், தெளிவாக கரெக்ஷன் பார்க்கணும். சரியா? பெரிய சிக்கலாக இருக்கடா அண்ணா. ஓகே, கிரிட்டிக்கல் ரீசனிங் கிளாஸு டெஸ்ட்டு. சார்ஜ் போட்டு வரேன். என்னடா சார்ஜ் ஏற முடியும் பார்த்தேன். டைம் ஓடட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, டைம் இருக்கு. வாங்க 3 ஆர்சியில் எப்படி ஆர்சி சூஸ் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். கொஸ்டின் பாருங்கள். ப்ரைமர்லி சர்வ் டு, இந்த ரெஃபரன்ஸ் எதுக்கு இருக்குது? சைட்டேஷன் ஆஃப் தாமஸ் ரீட். ஒரே ஒரு இன்ஃபரன்ஸ் கொஸ்டின். இந்த கொஸ்டின் தான் நீங்கள் ஃபஸ்ட் எடுக்கணும். சரிங்களா? ஏன்னா இதில் 1 and 2 போத் 1 and 2 அப்படிலாம் இல்லை. அப்போ டக்குன்னு போடலாம். இதில் பாருங்கள். ஓகே, கொஸ்டின் நம்பர் 23, 24 டோன் எம்ஃபசைஸ் பண்ணுறது மூலமாக என்ன சொல்கிறாரு? இதுவும் அதே மாதிரி ஈஸியாக தான் இருக்குது. மோஸ்ட்லி இம்ப்ளைஸ் தட், இன்ஃபர்ட். ஓகே, இந்த ஒத்த கொஸ்டின் செம்ம கஷ்டம். 28 எடுக்க முடிச்சிட்டேன். 31 பேரடாக்ஸு.
பேங்கிங் அண்ட் ஏவியேஷன் எக்ஸாம்பிள்ஸு என்ன இம்ப்ளை பண்ணுறாங்க, ஃபைனல் லைன் ரெப்யூட்டேஷனை என்னவோ சொல்லுது, எந்த தேர்ட் பேசேஜில் இது எனக்கு தெரிஞ்ச 3மே மோர் ஆர் லெஸ் சேம் தான். சரியா? கொஸ்டின் வைஸ் பார்க்கும்போது. ஸோ நான் பேசேஜ் வைஸ் தான் டிஸ்கஸ் பண்ணணும். எனக்கு இந்த 8 to 12 கொஞ்சம் நல்லா படுது, கொஞ்சம் நல்லா ஃபில்மு அந்த மாதிரி இதுவாக இருக்குது, அதனால் அதை போகிறேன். சரியா? என் டார்கெட் என்னன்னா 3மே 12 நிமிஷத்தில் 13 நிமிஷத்தில் முடிக்கணும். ஓகே, சரி வாங்க. எதுக்கு இந்த ரெஃபரன்ஸ் இருக்குது, அதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஓகே, இதான் ஆன்சர். இன்டெலெக்சுவல் கல்டிவேஷன் விதவுட் மாரல் ஃபார்மேஷன், இது எதுக்கு சொல்ல வராங்க அப்படின்ட்டு. தாமஸ் ரீடுடைய சைட்டேஷன் எதுக்கு இருக்குது, மாடர்ன் எஜுகேஷன் என்ன பண்ணுது, அசம்ஷன்ஸ், சென்ட்ரல் ஐடியா. சென்ட்ரல் ஐடியா வந்துட்டு இப்போவே எனக்கு கொஞ்சம் கெஸ் இருக்குது. ஓகே, அசம்ஷன். ஓகே, அவ்வா செம்ம பேசேஜாக இருக்குடா. நீங்கள் இந்த பேசேஜை மாதிரி ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட்டிங்கனாலே செம்ம இம்ப்ரூவ் ஆகும். இதெல்லாம் எடுத்து வச்சு பொறுமையாக 1 வாரத்துக்கு வச்சு செஞ்சு படிக்கலாம். 1 வாரத்துக்கு ஆக்கி திங்கலான்பாங்க, நல்லா பொறுமையாக வெட்டி அந்த மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. கிளாசிக் டெக்ஸ்ட் மாடர்ன் சுப்பீரியர் டு மாடர்ன் ஒர்க்ஸுங்கிறது தான் இவருடைய அசம்ஷன். கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் அந்த அசம்ஷனு. கொஷின் நம்பர் 9, தாமஸ் ரீட் எதுக்கு சொல்கிறாரு, தாமஸ் ரீட் வேர் ஆர் யூ பாய். ஓகே, education must engage both the intellect and the emotion. Author believes modern education neglects the moral development of students. மாடர்ன் எஜுகேஷன் பற்றி அவன் பேசவே இல்லையடா. ரொம்ப பயங்கரமாக எழுதியிருக்காங்க. இதை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் நல்ல ஒரு ஸ்கில் இருக்கணும். ரீடிங்
சியை தான் எடுக்கணும். எஜுகேஷன், கிளாசிக்கல் எஜுகேஷன் மஸ்ட் எய்ம் கிடையாதுல்ல, அது எய்ம் பண்ணி தானே இருக்குது. ஆல்ரெடி இட் இஸ் லைக் தட் ஒன்லி. கிளாசிக்கல் எஜுகேஷன் வந்துட்டு அப்படி தான் இருக்குது. இன்டலெக்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்காக இல்லை, கேரக்டர் ஃபார்ம் பண்ணுறதுக்காக இருக்குது. இது டெஸ்ட்டு போடுறது எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நம்ம ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணணுன்ற மாதிரி இருக்கும். சரி, அடுத்தது த கான்ட்ராஸ்ட் பிட்வீன் எப்படி போடுறேன்னு பாருங்கள். குளோபல் டாமினன்ஸ் அண்ட் இன்டர்னல் வீக்னஸ் இம்ப்ளைஸ் தட் தி ஆத்தர் பிலீவ்ஸ். கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்குடைய டோனு. ரிலேட்டிவ் ப்ரீஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி என்ன சொல்கிறாரு? டாங் வாங்ஸ் ஃப்ரைஸ், விசில் அவுட் போட்டாச்சு. அப்புறம் இன்ஃபரன்ஸ். ஓகே, இதை வந்து கடைசியாக போடணும், பட் நான் இப்போ போட்டுடுறேன். இது ஆக்சுவலாக நீங்கள் தேர்டாக பிக் பண்ணணும், சரியா? Author believes great power status can mask deep structural vulnerabilities. Cultural unity is more important than economic policy. Military strength guarantees political stability. 1, 2, 3 கண்டிப்பாக வராது. 4 டவுட்டாக இருக்குது. ஓகே, 5 ஆன்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். டாங் வாங் இந்த இருக்கான், டான் வாங். இன்டர்னல் டிஸ்இன்ஃபெக்ஷன் செல்ஃப் இன்ஃப்ளிக்டட். அவங்களே அடிச்சுக்கிறானுங்க. அதான் சொல்கிறாரு, சூப்பராக சொல்கிறாரு, நல்லா பேசுகிறாப்புல. ஹியூமிலியேட்டிங் செல்ஃப் பீட்டிங்ஸ். Perceptible. ஆத்தர் இன்னும் சைனீஸ் பார்ட்டியை பற்றி பேசலை. கான்ட்ராஸ்ட் வந்துட்டு எதை காமிக்குது அப்படின்னா, ஓகே ஸ்ட்ரக்சர் ஒன்று கரெக்டு தான், இது பேசலை. டெப்த்தை பற்றி இன்னும் பேசலை. டான் வாங்க பற்றி பேசியாச்சு. ஓகே, இன்ஃபெட். ஓகே, வாசித்த வரைக்கும் ஆன்சர் போட்டுட்டேன் நான். ரிலேட்டிவ் பீஸ் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓகே, இன்ஃபரன்ஸ். இது சரியான இன்ஃபரன்ஸு. கிரைசிஸ் கண்டிஷன்ஸ். ஓகே, அதான் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. சண்டை போடலை. ஓகே ஓகே ஓகே. ஓகே, ஓகே, ஓரளவுக்கு புரியுது. அடிப்போம். கம்யூனிஸ்ட் பார்ட்டியை அசிங்கமாக கிழிக்கிறான் அவன். ஆத்தர் காதில் கேட்க முடியல, அந்த அளவுக்கு கிழிக்கான். ஃபர்ஸ்ட் ஒன்று வராது, செகண்ட் ஒன்று வரும். ஒன்லி 2 தான் ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை 2 and 3. ஜியோபொலிட்டிக்கல் ரைவலரி பிட்வீன் யூஎஸ் அண்ட் சைனா இஸ் ரெஸ்ட்ரிக்டட் பை ஃபிஸ்கல் ஃப்ரெஜிலிட்டி. டவுட்டாக இருக்கே இது.
இந்த ஜியோ பொலிட்டிக்கல் ரைவல்ரி இருக்குது, அது ரெஸ்ட்ரிக்ட் ஆகுதா? ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போமா? ஓகே. ஃபினான்ஷியல் ஃப்ரிஜிலிட்டினாலையா? ஃபினான்ஷியல் ஃப்ரிஜிலிட்டி இருக்குது. ஓகே, டைம் ஓடிட்டுருக்கு. வில் மூவ் ஆன். கடைசி இது 2 நிமிஷத்தில் போடணுமே, 2 நிமிஷத்தில் ட்ரை பண்ணுவோம். The primary paradox regarding institutions discussed in the passages. Okay. Aviation banking examples. Opening paragraph. இதுதான் ஃபஸ்ட்டு போடணும். ஓகே. ஓகே, undermine collective stability. இதுதான் ஆன்சர். ஃபைனல் லைன் implies guarded guard the guardians. இது என்னன்னு தெரியணும். தேர்டு பேராகிராஃப். சரி, ரைட். ஓகே. guard the guards themselves. சூப்பராக கேட்டிருக்காரு. ஓகே. Institutions punish selfish behavior but are themselves immune from selfishness. But are themselves not immune லடா. ஓகே 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 வாசிப்போம். டெஸ்ட் போட்டிருக்கோமா? 2 நிமிஷம். ம் ம் லைவ் இல்லமோ? ம் ஓகே, கரெக்டாக தான். இம்பர்சனல் சிஸ்டம்ஸ் கரெக்டாக தான். நீ எத்தனை கொஷின் போடணும்? 2 கொஷின் போடணும். ஓகே. ரெப்யூட்டேஷன் என்ன சூப்பராக இருக்குது. ரெப்யூட்டேஷன் The community itself ensures institutional integrity through the same social forces that restrain cooperation among strangers. The guarded guard the guardians. வேற லெவல். சூப்பராக இருக்குது. நல்ல பேசேஜ் எடுக்காங்கடா. அதை நல்லா பேசேஜ். இந்த சென்ஸ் ரொம்ப கஷ்டமாக காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, பட் நல்ல கதைகள் சொல்கிறதா இருக்குது. ரெட் டேபிசம், கரப்ஷன்,
கரப்ஷன் தான். ரெட் டேபிசம் கிடையாது, கரப்ஷன். கரப்ட் தானே, பியூரோக்ரஸியாக இருக்குது. பியூரோக்ரஸி தான் ரெட் டேபிசம். ஓகே, பிரைப்ஸு. அங்கே 40 விஷயம் போட்டிருக்கேன். சரி பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். டெஸ்ட்டு கரெக்ஷன் வேணால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மார்க்கை பாருங்கள், பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ணணும்? க்ளோஸ் பண்ணிட்டு பார்க்கணுமா? இவ்வளோ தப்பாயிருக்கு, 7 கொஷின் தப்பாயிருக்கு. ஐயோ, அசம்ஷன் என்னது? இதுதான் ஆன்சர். பாவிகளா, சரி சிஏ போட்டேன். இம்ப்ரெஸ் வீணா போனவங்களா, டி ஆன்சராக வச்சுருந்துருப்பீங்கடா. நினச்சண்டா. சியும் கரெக்டு தானடா. அடுத்து சியில் வேர்பாக யூஸ் பண்ணியிருக்காங்களா? இப்போ டியில் என்ன வாயில் நல்லா வருது. சீலையும் வேர்பு தான்டா, டீலையும் வேர்பு தான். வாங்க கல்லாட்டை பார்த்துக்கிடுங்க. 158 203 இருக்கும். இருக்க பயல்களா, சரி. என்ன பிரச்சனை இதில்? கிராமட்டிக்கலி கரெக்டு தானடா. இது நான் போடலையா? இன்ஃபார்மிங் நேரோ மிலிட்ரி கோல்ஸ் ஃப்ரம் அக்வயரிங் நியூக்ளியர் வெப்பன்ஸ் மோர் தென் ஒன் ஆப்ஷன் இஸ் இன்கரெக்ட் தானே. ஓகே அது கரெக்டாக இருக்கா? சரி நான் தான் தப்பாக பார்த்துட்டேங்க. கரெக்டு தாங்க, தப்பாக பார்த்துட்டேன். ஃப்ரம் அக்வயர் நியூக்ளியர் வெப்பன்ஸ் அது மட்டும் தான் தப்பாக இருக்குது. டி இதுதான் நான் கரெக்டாக நினச்சிட்டேன், என்னுடைய மிஸ்டேக். ஐயோ, வார்த்தை புரியாமல் போயிருக்கு பார்த்தீங்களா. இன்னும் ஆஸ் மச்சஸ் எனக்கு தெரியாமல் இருந்திருக்கு, அதான் பிரச்சனை. இன்னும் ஆஸ் மச்சஸ். ஓகே, ட்ரை பண்ணுவோமா? 1 கண்டிப்பாக வரும். 1 and 2 தானடா வரும். 1 and 2 3யும் வருமா? வராதே, 3 வராதடா. த்ரீ வராதுங்க இதில். இன்னும் ஆஸ் மச் ஆஸ்னா பட்டுங்கிற மாதிரி இந்த லிமிட் வரைக்கும். ஓகே, சேவ் தட். இப்போ போட்டு என்னடா யூஸ் இருக்கு பயல. 2 ஏன் வராது? போட்டான் 2 வருங்க, இதுலேயும் 2 வருங்க. எக்ஸெப்ஷன் காமிக்கிறது, எக்ஸெப்ஷன் தான் காமிக்கிறாங்க. இது தொடலை, இதை தவிர்த்துட்டு இப்போ கட் பண்ணுறதை தவிர்த்துட்டு அப்படின்னு எக்ஸெப்ஷன் தான் காமிக்கிறாங்க. பாருங்கள், இந்த கொஷின்லாம் கரெக்டு. 167ம் கரெக்டு. 167 என்னுடைய மிஸ்டேக். ஓகே, இதுலேயும் 3 வராது. இதெல்லாம் என்னுடைய மிஸ்டேக்ஸ், இதெல்லாம் ஐ கேன் அக்செப்ட். இதெல்லாம் வந்துட்டு எனக்கு டவுட் வந்தது தான், அதனால் சிக்கல் வந்துச்சு. 131 ஓகே, தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். இதுவும் என்னை ஏமாற்றிட்டாங்க. ஒரு 3 கொஷின் என்னை ஏமாற்றிட்டாங்க. அனலிட்டிக்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட் ரேங்க் வந்திருக்கணுமாடா, முதல் ரேங்க் வந்திருக்கணுமேடா. நம்ம வரலையா? நம்மளோட நல்லா இருக்கானா? பரவாயில்லையே, அடுத்த டாப்பராக வந்துடும். 99 தான் வந்திருக்கு நம்மளுக்கு. டூ பேட், ஸோ சேடு. 37. ஓ, இதுக்கா எத்தனை கரெக்டாக? ரீசனிங்லேயே ஒன்று தப்பாக இருக்குண்ணே. ஓகே, ரீசனிங்கில் என்னது? ரீசனிங்கில் இந்த விளங்காதவனுங்க 1D2 தான் ஆன்சராக வச்சுருந்துருப்பானு. சரி, பார்த்தீங்களா, இந்த மாதிரி திஸ் ஆர் தேட்லேயே நிறைய போகுங்க. அந்த இடத்துலலாம் பயங்கர கிளாரிட்டி வேணும். திஸ் ஆர் தேட்டில் வந்துட்டு போகவே விடக்கூடாது, சரியா?
16.25 என் மார்க்கு. ஓகே 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 ஓகே. அங்கே 4 மார்க் ரீசனிங்கில் 10 கொஷின் போட்டிருந்தோம்னா நம்ம டோட்டல் பர்சன்டேஜ் எகிரிட்டு போயிருக்கும். இப்போ பாருங்கள், இதிலே டோட்டல் பர்சன்டேஜ் நம்மளுக்கு 30 வந்திருக்கு. நல்ல ஒரு இது தான். வெரி ஸ்ட்ராங். ஓகே, இதெல்லாம் நான் வெரி ஸ்ட்ராங்காடா. ஓகே ஓகே ஓகே. 142லாம் எப்படிடா எடுக்க முடியும் இதில்? என்னடா கேம் ஆடுறீங்களா? ரேங்க் வராதா அதில்? 34 கரெக்ட். 6 இந்த இருக்கு ரேங்க். இப்போ ஓவரால் ரேங்க் தான் வருதுண்ணே. சரி 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 கைஸ், கரெக்ஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, டாட்டா, பாய் பாய்.